மகாஸ்வேதா அப்படிங்கிறவங்க தேர்தலை பத்தின ஒரு ஆங்கில கவிதை சொல்ல வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாம். எஸ் மகாஸ்வேதா, கம் ஆன். Good afternoon, everyone. I'm Mahashweta from Department of Commerce. So today I'm here to speak about the youth impact on elections. So I would like to start it with a quote. The ballot has more power than the bullet. It has been said by Abraham Lincoln. So in that way, youth has the more power to judge the elections. So youth has the power to direct the government. They are also having the power to set the policies on education, employment and social justice. In also, so youth, if doesn't participate in elections, the wrong leaders may be elected. If the youth participate actively in elections, the democracy becomes stronger, fairer and more progressive. So in conclusion, I would like to tell that election is not just about electing the leaders, it is about electing the right future. Thank you. தேங்க்யூ ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப ஒரு வாக்குச்சீட்டு அல்லது ஒரு வாக்கு என்பது வந்து ஒரு தோட்டாவை விட ரொம்ப வலிமையானது அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருக்காரு. அத பிரதிபலிக்கக்கூடிய வகையில வந்து மாணவி வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. கட்டாயம் எல்லாருடைய நோக்கமும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல எல்லாரும் வாக்களிக்கணும். எந்த காரணத்தையும் சொல்லி நான் வாக்களிக்கல அப்படிங்கறத செய்யக்கூடாது. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம். இவ்வளவு தூரம் தர்மபுரிக்கு வந்திருக்கிறோம், கஷ்டப்பட்டு உங்களுடைய காலேஜுக்கு சக்தி கைலாஷ் காலேஜுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நீங்க வாக்களிப்பது மட்டும் எங்களோட நோக்கம் அல்ல. உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு தெரிந்த அனைவரையும் இந்த தேர்தலில் பங்கெடுக்க வைக்கணும். சரியா? அது செய்வீங்களா? நம்ம ஏன் வந்து ஒரு உறுதிமொழியா சொல்லிடக்கூடாது? நியூஸ் தமிழ் சார்பாக ஒரு உறுதிமொழி ஏற்க போறோம். எங்களோட சேர்ந்து சொல்லுங்க. என் ஓட்டு, என் உரிமை, என் கடமை. திரும்ப என் ஓட்டு விற்பனைக்கு அல்ல. மெயின் பாயிண்ட் அதையும் சேர்த்து சொல்லுங்க. சொல்லுமா? என் ஓட்டு, என் உரிமை, என் உரிமை, என் கடமை. என் கடமை. என்னுடைய வாக்கு விற்பனைக்கு அல்ல. என்னுடைய வாக்கு விற்பனைக்கு அல்ல.